வணக்கம். நம்ம நாட்டில் வயதான பிறகு வருமானம் இல்லாமல் வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு உதவுவதற்காக அரசு இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமை நடத்தி வருகிறது. ஆனால் ஒரு பெரிய கேள்வி இப்போ இருக்குது. இந்த ஓய்வூதியம் உண்மையிலேயே போதுமா? இந்த கேள்விக்கு வந்துள்ள புதிய தரவுகள் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசு வழங்கும் தொகை கடந்த 2007 முதல் இன்னைக்கு வரைக்கும் ரூபாய் 200 தான். ஆம், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அந்த தொகையில் எந்த மாற்றமும் இல்லை. 60 முதல் 79 வயது வரை உள்ளவர்களுக்கு மாதம் ரூபாய் 200, 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 500. இதுதான் மத்திய அரசின் பங்களிப்பு. ஆனால் இதற்கிடையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பல மாநில அரசுகள் தங்களது பங்கில் கூடுதல் தொகைகளை சேர்த்து வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்திற்கு தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் மாத ஓய்வூதியம் ரூபாய் 2000 வரை வழங்கப்படுது. ஆனால் சில மாநிலங்களில் இன்னும் ரூபாய் 250 அல்லது 350 மட்டுமே வழங்கப்படுது. அதாவது ஒரு மாநிலத்தில் கிடைக்கும் உதவி இன்னொரு மாநிலத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். 2007 ரூபாய் 200க்கு வாங்க முடிந்த பொருட்களை இன்னைக்கு ரூபாய் 200க்கே வாங்க முடியுதா? முடியாது. பணவீக்கம் காரணமாக அந்த ரூபாய் 200இன் உண்மையான மதிப்பு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருது. ஒரு ஆய்வின்படி 2013 இருந்து ரூபாய் 200இன் வாங்கும் திறனை இன்று தக்க வைத்துக் கொள்ளணும்னா குறைந்தபட்சம் ரூபாய் 400க்கு மேல வழங்கப்படணும்னு கூறப்படுது. அதாவது இன்னைக்கு கிடைக்கும் ரூபாய் 200இன் உண்மையான மதிப்பு சுமார் 100 அளவுக்கே குறைஞ்சிருக்கதா மதிப்பிடப்பட்டிருக்கு. இதனால பாதிக்கப்படுபவர்கள் யார்? வயதானவர்கள் தான். ஒரு ஆய்வில் 95% மேற்பட்ட பயனாளிகள் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருப்பதால் ஓய்வூதியத்தை அதிகரிக்கணும்னு கூறியிருக்காங்க. மேலும் 82% பேர் இந்த தொகை எங்களின் தினசரி செலவுகளையே சமாளிக்க முடியவில்லைன்னு சொல்றாங்க. இதில் இன்னொரு கவலைக்குரிய விஷயம், இந்தியாவில் 60 வயதிற்கு மேற்பட்ட மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. 2011 சுமார் 10 கோடி இருந்த முதியோர் மக்கள் தொகை அடுத்த சில ஆண்டுகளில் 16 கோடியை தாண்டணும்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஓய்வூதியம் பெறுபவர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 2.2 கோடி அளவில் தான் இருக்குது. அதாவது முதியோர் மக்கள் தொகை வேகமாக அதிகரிக்குது. ஆனால் திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கை அதே அளவில் அதிகரிக்கல. இதனால மத்திய அரசு தங்களோட பங்களிப்பை உயர்த்தணும், பயனாளிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கணும். மேலும் ஓய்வூதிய தொகையை பணவீக்கத்துடன் இணைக்கணும். அதாவது பொருட்களின் விலை உயரும் போது ஓய்வூதியமும் தானா உயரணும். ஒரு நாட்டின் வளர்ச்சியை அதன் இளைஞர்களை வைத்து மட்டுமல்ல, அந்த நாடு தனது முதியோர்களை எப்படி கவனிச்சிட்டு இருக்கு என்பதையும் வைத்துதான் அளவிடுறாங்க. இன்னைக்கு இந்தியாவின் முதியோர் மக்கள் தொகை வேகமா அதிகரிச்சுட்டு வருது. அவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை போதுமானதாக இருக்கணுமா இல்லையா, அல்லது தற்போதைய தொகையை போதுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.